ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல என்ன மாதிரியான டயட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் மாறலாம். நிறைய பேருக்கு ஃபுட் எடுத்துக்கணும்னு நினைச்சாலே வந்து ஒரு நாசியா வரலாம். ஸோ இந்த டைம்ல எதுவுமே தயவு செஞ்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன சாப்பிட தோணுதோ, உங்க பாடி என்ன கேட்குதோ தாராளமா நீங்க அந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு ஹோம் குக் ஃபுட்டா பார்த்துக்கோங்க. ஈஸியா டைஜஸ்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏர்லி பிரெக்னன்சில கொஞ்சம் இந்த டைஜஷன் இஷ்யூஸ், உங்க குடல் அசைவத்தன்மை கம்மியா இருக்கலாம். ஸோ ரொம்ப ஆயிலி ஃபுட், ஸ்பைசி ஃபுட்லாம் கொஞ்சம் சில பேருக்கு டைஜஷன் இஷ்யூஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் பிளாண்டா ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டா எடுத்துக்கிறது அட்வைசபிள். அண்ட் நிறைய ஹைட்ரேட் பண்ணணும் இந்த டைம்ல. இது தண்ணியா தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி, இளநீர், நல்ல நீரா மோர், ஃப்ரூட் ஜூசஸ் இந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து நாசியாவோ இல்லை வாமிட்டிங்கோ ரொம்ப இருக்கிறதுனால டயட்ரி இன்டேக் வந்து கம்மியாகி ஒரு சில பேருக்கு ஈவன் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஃபேஸில் 5% மேலே வெயிட் லாஸ் இருக்கிறவங்களோட பேபிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக வளர்றதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ வெயிட் லாஸ் ஆகிற அளவுக்கு விடாதீங்க. வாமிட்டிங் மெடிசன் மோஸ்ட்லி டாக்ஸைலமின் அப்படிங்கிற டேப்லெட்டை டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் இன் ப்ரெக்னன்சி. ஸோ நீங்கள் உங்களுக்கு டேப்லெட் எடுத்தால் தான் கம்ஃபர்டபுளாக சாப்பிட முடியுதுன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு ஈவன் 2 to 3 டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் பிஃபோர் ஃபுட். பட் நீங்கள் டேப்லெட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிடாம வெயிட் லாஸ் ஆகுறது தான் கொஞ்சம் நமக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது.